नन्देश्वर परमशिवसमारम्भाम् नित्यानन्देश्वरि पराशक्तिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्. உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். அன்னை பராசக்தி, தாயார் பெருமாட்டி, ஜெகத் ஜனனி, காஞ்சிபுராதீஸ்வரி, ஏலவார் குழலி அன்னை, காமாட்சி தேவி, பரமேஸ்வரி, பூமிக்கு வந்த உயிர் சக்தியை, உயிரின் உயிர்ப்பை பெருமானின் மூன்றாவது கண்ணிலிருந்து தேஜோஸ்வரூபமாக உயிர் பெற்று உயிரின் உயிர்ப்பு பூமிக்கு வந்திட உயிரின் உயிர்ப்பாக பூமிக்கு வந்த அந்த சக்தியை மனித குலமாக மலர வைப்பதற்கு, என்றென்றும் இருப்பதற்கு இனிமையான பெருமானின் இடப்பாகத்தையே விட்டு வருகின்றாள். பெருமானுடைய இருப்பிற்கு பிராட்டியாரின் இருப்பும், பிராட்டியார் தாயார் இருப்பிற்கு பெருமான் இருப்பும் ஆழ்ந்து கேளுங்கள். உயிரின் உயிர்ப்பு, பயோ எனர்ஜி, பெருமானுடைய மூன்றாவது திருக்கண் மலர்ந்து அதிலிருந்து பூமிக்குள் இறங்குகின்றது. பூமிக்குள் இறங்கிய அந்த உயிரின் உயிர்ப்பு, பயோ எனர்ஜிய மனித இனமாக மலரச் செய்ய வேண்டும். இருப்பதற்கு என்றென்றும் இனிமையான பெருமானின் இடப்பாகம் விட்டு பராசக்தி பார்வதி தானே இறங்கி வருகின்றாள். பெருமான் இருப்பும் பிராட்டியார் இருப்பும் ஒன்றோடு ஒன்று மிகுந்த தொடர்பும் சம்பந்தமும் சாநித்தியமும் அறுபட இயலாத உயிர்ப்பு உறவும் உடையது. வெறும் உடலால் அல்ல, மனதால் அல்ல, உயிர்ப்பால் உறவுடையது. நல்லா புரிஞ்சுக்குங்க. நவ நாகரீக சமுதாயம் என்கின்ற பெயராலே மனித இனத்திற்கு இழைக்கப்பட்ட மிக பெரும் கொடுமை உறவுகளில் ஆழமில்லாமல் போனது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உறவுகளில் ஆழத்தை உணர்கின்ற மனிதன் தன் உயிரின் ஆழத்தை உணர்கின்றான். ஒரு மனைவியோடு, ஒரு கணவனோடு ஆழ்ந்த உடல் மாத்திரம் அல்ல, மனம் மாத்திரம் அல்ல, உயிர் சார்ந்து உறவு மலர்ந்து விடுமானால் இருவரும் ஜீவன் முக்தர்களாகின்றார்கள். கொஞ்சம் திரும்பி பார்த்து 100 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுடைய மூன்று தலைமுறைக்கு முந்தைய தாத்தா பாட்டிமார்கள், பூட்டன் பூட்டிகள், இவர்களுடைய கதைகளையெல்லாம் கேட்டீர்களானால் அவர்களை பற்றிய தகவல்களை சற்றே
தேர்ந்து படித்தீர்களானால் எல்லா கிராமங்களிலும் ஒரு 5 கதையாவது இருக்கும். தாத்தா இறந்து போயிட்டாரு, உடனடியா 10 நிமிஷத்துல பாட்டியும் அப்படியே சாஞ்சு இறந்து போயிருச்சு. தற்கொலை அல்ல, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தற்கொலை அல்ல, உடல் விடும் கலை. சாராயத்தால் உங்கள் ஆன்மீக வாழ்க்கையை சாகடித்த கும்பல் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது தற்கொலை. சைவத்தால் உங்களுக்கு வாழ்க்கையே தந்த ஆதி சைவர்கள் உங்களுக்கு அளித்தது சாகாக்கலை, உடல் விடும் கலை. தன்னை அடக்கி தவம் இருந்து சிவஞானம் அடைந்து பரமசிவ நிலையில் மலர்ந்து, அது மாதிரி ஞானமடைந்து உடல் விடுகின்ற கலை ஒன்று. கிரகஸ்தர்களாக இருந்தாலும் காமன் ஐடியாலஜி, வாழ்க்கையின் போக்கிற்கான குறிக்கோள் ஒன்றாக இருப்பதனால், ஆழமான புரிதல் இருப்பதனால், ஆணும் பெண்ணும் வெறும் உடலால் மட்டும் இணையாது, மனதாலும் இணைந்து, அதை தாண்டி உயிராலும் இணைந்து முழுமையாக வாழ்ந்து முடிக்கும் பொழுது இருவருமே பரமசிவ நிலையை அடைந்திருக்கின்ற, ஜீவன் முக்த நிலை மலர்ந்திருக்கின்ற உயர்ந்த நிலையை அடைந்து விடுகின்றார்கள். உறவின் மூலம் உயிரின் உயிர்ப்பின் உச்சத்தை தொடுவதுதான் ஹிந்து மதத்தினுடைய கிரகஸ்த வாழ்க்கையின் அடிப்படை. திருமணம் நடக்கும் பொழுதே ஞானத்தை, பரமசிவ ஞானத்தை இருவரும் முழுமையாக இணைந்து அனுபவிப்பீர்களாக, அந்த குறிக்கோளை அடைவீர்களாக என்றுதான் ஆசியே வழங்கப்படுகின்றது. மனித இனமே விழித்துக்கொள். ஹிந்து மதத்தினுடைய கிரகஸ்த வாழ்க்கையின் உச்சத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்து திருமணங்களில் ஓதப்படும் மந்திரங்களை அர்த்தம் புரிந்து கொள்ளுங்கள். ஹிந்து திருமணங்களிலே ஓதப்படுகின்ற மந்திரங்களை அர்த்தம் புரிந்து கொள்ளுங்கள். உயிர் உறவு நம்ம எல்லா கிராமத்திலையுங்கய்யா, நீங்க போய் தேடுனீங்கன்னா கட்டாயம் கிடைக்கும். எங்க பாட்டி இறந்து போச்சு, தாத்தா 10 நிமிஷத்துல அப்படியே சாஞ்சாரு, திண்ணையில இறந்து போயிட்டாரு. கடைசி வரைக்கும் எங்க பாட்டி கொண்டு வந்து வச்சாதான் தாத்தா வெத்தலை போட்டுக்கும். தாத்தா கையை கொடுத்து எழுப்புனாத்தான் பாட்டி எந்திரிச்சு நிற்கும். இந்த கதையெல்லாம் கதையாய் போனது இந்த படுபாவிகளால். சில படுபாவிகளால் இந்த கதையெல்லாம் கதையாய் போனதே. ஐயோ, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த தலைமுறையாவது விழித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு துணையை தேர்ந்தெடுக்கும் பொழுது வெறும் உடல் அமைப்பை மட்டும் பார்க்காது, மனதை பற்றியும் தெரிந்து கொண்டு, இருவருடைய வாழ்க்கையின் குறிக்கோளும் நோக்கமும் ஒன்றாக இருக்கின்றதா என்று புரிந்து கொண்டு திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஜாதி சார்ந்து திருமணம் செய்து கொள்ளுதல் வாழ்க்கைக்கு ஒரு மிக பெரிய நன்மையை செய்யும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பல பேர் என்னிடம் வைக்கின்ற கேள்வி,
சாமி ஜாதி மாறி கல்யாணம் பண்ணிக்கலாமா? நேர்மையான விடை என்கிட்ட கேட்டீங்கன்னா, அப்பா இந்த காலத்துல கல்யாணமே ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை முறையாக ஊடகங்களாலே மாற்றப்பட்டு விட்டது. டிவி சீரியல் பார்க்குற பொம்பளைகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், டிவி சீரியல் பார்க்குற ஆம்பளைகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா எங்க நிம்மதியா வாழ முடியும்? விஷத்தை விதைத்து விட்டார்கள் டிவி சீரியல்கள் மூலமாக. புருஷனை கொன்னுட்டு எப்படி கள்ளத்தொடர்போட வாழலாம், அந்த கள்ளத்தொடர்பு ஆளையும் கல்யாணம் பண்ணிக்கிற பிளான் கிடையாது. ஏன்னா வேற ஒருத்தரை பார்த்தா இவனை கழட்டி விடணும் இல்ல. அதே மாதிரி இன்னொரு பொண்ணு கிடைச்சா இந்த பொண்ணை எப்படி விரட்டி விடலாம் இல்ல கொன்றலாம். இது மாதிரி கதைகளையே தொடர்ந்து பார்த்தீர்களானால் அடுத்தவர் மீது வருகின்ற சந்தேகத்தின் அளவும் ஆழமும் அதிகரிக்கின்றது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உறவுக்கு வெர்ச்சுவஸ் சர்க்கிள் அப்படிங்கிற சக்தி மண்டலம் வேணும். அப்படின்னா என்னன்னா, நீங்க ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்தாலும் ஏற்கனவே உங்களுக்குள்ள இருக்கிற அன்பினுடைய தாக்கத்தினாலே அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கம்ப்ளீஷனுக்கு வந்துடணும். ஒரு தரம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கம்ப்ளீஷனுக்கு வந்தா உறவு ஆழமா பலப்படும். அந்த கம்ப்ளீஷனோட பலத்தால திரும்ப 2வது தரம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் அது ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த கம்மியா இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் வேகமா கம்ப்ளீஷனுக்கு வந்துடும். அப்ப இன்கம்ப்ளீஷனோட ஆழம் குறைஞ்சிக்கிட்டே போகும், கம்ப்ளீஷனோட ஆழம் அதிகமாகிக்கிட்டே போகும். அந்த கம்ப்ளீஷனோட ஆழம் அதிகமாக அதிகமாக இன்கம்ப்ளீஷனோட ஆழம் குறைய குறைய உடல் சார்ந்த உறவு மனம் சார்ந்த உறவா மாறும், மனம் சார்ந்த உறவு உயிர் சார்ந்த உறவா மாறும், உயிர் சார்ந்த உறவு ஜீவன் முக்த நிலையா மாறும். சிவசக்தி நிலையில் மலருவீர்கள். இதுதான் தர்மம், இல்லற தர்மம். வள்ளுவ நாயனார் சொல்லி வைக்கின்ற இல்லற தர்மம். டிவி சீரியல் பார்த்து நாசமா போன மனசுக்கு விஷய சர்க்கிள்ல மாற்றீங்க. விஷய சர்க்கிள்னா என்னன்னா, ஒரு நாள் அவர் ஆபீஸ்ல இருந்து லேட்டா வந்தா என்ன பண்றாரு, சந்தேகம். ஆண் என்னென்னலாம் வாழ்க்கையில் மோசமா பண்ண முடியுமோ அதை காட்டுறது. இந்த அம்மாவுக்கு பேனிக் அட்டாக் வந்துருது. அதை பார்த்த உடனேயே பேனிக் அட்டாக் வரும் பொழுது மனம் லாஜிக்கா இயங்காது. டிவி சீரியலை காட்டுற மாதிரியா எல்லாமே நடந்துற போது, என் கணவர் அதை மாதிரி செய்ய மாட்டார்ன்ற அளவுக்கெல்லாம் பொறுமை நமக்குள் இருக்காது. நிதானமாக அமைதியாக கோவிலுக்கு போய் ஒரு 2 மணி நேரம் சந்நிதியாக தரிசனம் செய்துவிட்டு கடைசியில கொடிமரம் முன்னாடி வந்து நமஸ்காரம் பண்ணி அமைதி அமர்ந்திருக்கும் போது இருக்கிற மனதிலே புரியும். தயவு செய்து எல்லோரும் தினந்தோறும் ஆலய வழிபாடு செய்வதை வாழ்க்கையின் பாகமாக மாற்றுங்கள். போதும் இந்த தரித்திரம் பிடித்த டிவி சீரியல்கள். நாடு நாசமாய் போனது, வீடு நாசமாய் போனது. போதும் இந்த தரித்திரம் பிடித்த டிவி சீரியல்கள். என் பக்தர்கள் எல்லோரும் தயவு செய்து டிவியை உடைத்து விடுங்கள். தொலைக்காட்சி கனெக்ஷன் வேண்டாம். இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத இன்ஃபர்மேஷன் மட்டும் செல்போன்ல பார்த்துக்க முடியும். நியூஸ் அப்படிங்கிற பேரால உங்க மேல இன்ஃப்ளூயன்ஸ் தான் திணிக்கப்படுதே தவிர இன்ஃபர்மேஷன் மட்டும் திணிக்கப்படல. உங்களுக்கு தேவை உங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கு இன்ஃபர்மேஷன். நியூஸ் இன்ஃபர்மேஷனா மட்டும் உங்களுக்கு வந்தா போதும். அது செல்போன்ல, ஃபேஸ்புக்ல, சோசியல் மீடியால பார்த்துக்கலாம். அப்ப சோசியல் மீடியால உங்களுக்கு சாய்ஸ் இருக்கு. கூகுள் பண்ணீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை 3-4 தரப்பிலிருந்தும் எப்படி சொல்லப்படுது. நேர்மையே வடிவான சாணக்கியா டிவியில இருந்தும் தெரிஞ்சுக்கலாம்,
எந்த ஒரு செய்தியும் ரங்கராஜ் பாண்டே என்ன சொல்றாரு, மாரிதாஸ் என்ன சொல்றாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்கயா. நேர்மையே வடிவானவர்கள். பல செய்தியாளர்களை சந்தித்திருக்கின்றேன். ஆயிரக்கணக்கான செய்தியாளரை சந்தித்திருக்கின்றேன். பல செய்தியாளர்களை 1 நிமிடம் 2 நிமிடம் அல்ல, மணிக்கணக்காக சந்தித்திருக்கின்றேன். ஆயிரக்கணக்கான கேள்விகளுக்கு பதில் சொல்லி இருக்கின்றேன். நேர்மையின் வடிவம் ரங்கராஜ் பாண்டே. சோசியல் மீடியால இவங்கெல்லாம் பல தரப்பிலும் உங்களுக்கு பல கோணங்களிலிருந்தும் செய்திகள் வரும். அது போதுங்கய்யா. யாரெல்லாம் என்னுடைய பக்தர்கள் சீடர்கள் என்று நினைக்கிறீர்களோ அவர்களெல்லாம் எல்லா விதமான சேனல், டிவி சேனல் கனெக்ஷன்ஸையும் கட் பண்ணிட்டு டிவியை உடைச்சிருங்க. உடைச்சிட்டாதான் இன்னொரு தரம் அதை கனெக்ஷன் கொடுக்கணும்ன்ற சபலம் வராது. வாழ்க்கையில மிகப்பெரிய சபலம் இந்த டிவி முன்னாடி உட்கார்றது தான். சாபம். தேவைப்படும் பொழுது இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத இன்ஃபர்மேஷனை மட்டும் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம மாரிதாஸ் மாதிரி, ரங்கராஜ் பாண்டே மாதிரி நேர்மையானவர்கள் கொடுக்கறாங்க. அதை வாங்கிக்கோங்க போதும். ஹெவியா இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும் பண்ற இன்ஃபர்மேஷன் இல்லாத விஷத்தை அளிக்கின்ற செய்திகளும் பொழுதுபோக்குகளும், அது பொழுதுபோக்கல்ல, வாழ்க்கை போக்கு. வயத்து போக்கு வந்தா உடல் கெடும், வாழ்க்கை போக்கு வந்தா உயிர் கெடும். உங்களை காலம் காலமாக அடிமையாக வைத்திருப்பது 2. உங்கள் மீது உங்களுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய உயிர் துரோகம் 2. 1, அளவுக்கு மீறிய மதுவும் காமம் சார்ந்த கலை என்கின்ற பெயராலே, பொழுதுபோக்கு என்கின்ற பெயராலே உயிர் போக்களிக்கும் என்டர்டெயின்மெண்ட். அளவுக்கு மீறின காமமும் வக்ரமும், எக்ஸ்ட்ரீம் செக்ஸ் அண்ட் வயலன்ஸ் பேஸ்ட் என்டர்டெயின்மெண்ட். இந்த 2 தான். 1, போதை வஸ்துக்கள். நீங்கள் உயர் உணர்வு நிலைக்கு சென்று விடாமல் உங்களை மந்தத்தன்மையிலேயே அழுத்தி வைத்திருப்பதற்காக போதை வஸ்துக்கள். சாராயம் மட்டுமல்ல, மது மாத்திரமல்ல, ஈவன் ஜெனட்டிக்கலி ஆல்டர்டு ஃபுட் கூட. ஜெனட்டிக்கலி ஆல்டர்டு ஃபுட் உங்கள் உயிரின் உயிர்ப்பு உடலுக்குள் முழுமையாக நடந்து விடாமல் பார்த்துக் கொள்வது. உங்களுடைய 12 லேயர் டிஎன்ஏவும் முழுமையா மலர்ந்து விடாமல் பார்த்துக் கொள்வது. அது நடக்கிறதுக்கு காரணம் மதுவும் எல்லா போதை வஸ்துக்களும், அளவுக்கு மீறின காமமும் வக்ரமும் சார்ந்த பொழுதுபோக்கு என்கின்ற பெயராலே உங்கள் மீது திணிக்கப்படும் உயிர்ப்போக்கு நிகழ்ச்சிகள். இதுக்கு மேல யாரும் இந்த டிவி சீரியல்களை பொழுதுபோக்குன்ற பெயரால சொல்லாதீங்க. உயிர்ப்போக்கு நிகழ்ச்சிகள். ஞானம் அடையலன்னா நீ உயிரோட இருந்து என்ன, செத்துத்தான் போய் என்ன. ஞானம் அடைவதற்கான சாத்திய கூறு உங்களிடமிருந்து எடுக்கப்பட்டு விட்டால் நீங்க உயிரோட இருந்து என்ன, இல்லாம இருந்து என்ன. அதுக்கு மேல
யமன் வர்றதுக்காக காத்திருக்கிற வாழ்க்கை, அவ்வளவுதான். நீங்கள் உங்கள் உயிர் மலர்வதற்கான சாத்தியத்தை ஒவ்வொரு விஷயத்திலும், கலை, உறவுகள், உணவு, உறக்கம், உடை, நகை, ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களை ஜீவன் முக்த தன்மையை நோக்கிச் செலுத்தி அதை மலர வைப்பது சனாதன இந்து மதம். இந்த ஒவ்வொரு நிலையிலும் இந்துக்களே நீங்கள் தாக்கப்பட்டீர்கள், தாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். கலாச்சார ரீதியாக, பொருளாதார ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, அரசியல் ரீதியாக, வாழ்வியல் ரீதியாக உங்கள் மீது மிக பெரும் போர் நடந்து கொண்டிருக்கின்றது. விழித்துக் கொள்ளுங்கள். 100 ஆண்டுகளுக்கு முன்பு கிராமத்தில் 10 ஜோடியாவது கதை கேட்கலாம். எங்க தாத்தா 107 வயசு வாழ்ந்தாக. அவர் செத்த அன்னைக்கே பாட்டியும் செத்து போயிருச்சு. ஒரே பாடையில கொண்டு போய் பக்கத்திலேயே புதைச்சி வச்சோம். திருவண்ணாமலை சுடுகாட்டுக்கு செல்லுங்கள். 50 ஆண்டுகளுக்கு முன்பு இது போன்ற கதை பொறிக்கப்பட்ட பல்வேறு சமாதிகள். ஆனா இன்னைக்கு அந்த சமாதிகள் இருக்கா இல்ல இடிச்சு விட்டாங்களான்னு தெரியல. பல சமாதிகளை பார்த்திருக்கின்றேன், கதைகளை கேட்டிருக்கின்றேன். அது போன்ற ஆழ்ந்த உயிர் மலரும் உறவுகள், அது ஒரு சமூக சூழ்நிலைங்கய்யா. ஆலயம் சார்ந்த வாழ்க்கை முறை. நான் உங்க எல்லாருக்கும் சொல்றதுதான், தயவு செய்து தினந்தோறும் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் ஆலயத்திற்கு செல்லுங்கள். அது கணபதியாக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம், விநாயகரா, சிவபெருமானாக இருக்கலாம், விஷ்ணுவாக இருக்கலாம், நவக்கிரகங்களாக இருக்கலாம். இந்து மதத்திலே சிறு தெய்வம் என்றே ஒன்று கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எல்லா தெய்வங்களுமே பரம்பொருள் பரமசிவனுடைய பல்வேறு அம்சங்கள். எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கினாலும் பரமசிவ பரம்பொருளின் வடிவு, அவருடைய சக்தியின் வெளிப்பாடு அப்படின்னு நினைத்து வணங்குங்கள். அவ்வளவுதான். சிறு தெய்வம் கிடையாது. பாண்டி முனீஸ்வரனோ, பாப்பாத்தி அம்மாளோ, அங்காள பரமேஸ்வரியோ, மகமாயித்தாயோ, கருப்பனோ, மதுரை வீரனோ, சுடலையாண்டியோ, எல்லாருமே பரம்பொருள் பரமசிவனின் பல்வேறு வடிவங்களே. யார் முன்பாக வணங்கினாலும் பரமசிவ பரம்பொருளைத்தான் வணங்குகின்றோம். அதனால இந்த பெருதெய்வம் சிறு தெய்வம்னு நம்மை அழிப்பதற்காக, கூறு போட்டு அழிப்பதற்காக புறப்பட்டிருக்கும் கும்பலுடைய சதிவலையில் சிக்காதீர்கள். காலபைரவனைத்தான் கிராமங்களிலே கருப்பசாமியாய் வழிபடுகிறோம். சாஸ்தாவைத்தான் கிராமங்களிலே ஐயனாராக வழிபடுகின்றோம். தட்சிணாமூர்த்தியைத்தான் கிராமங்களிலே முனிகளுக்கு ஈசனான முனீசனாக வழிபடுகின்றோம். அன்னை ஷியாமளா பீடத்து எழுந்தருளும் தாயார் பராசக்தி மீனாட்சியைத்தான் நாம் கிராமங்களிலே பச்சையம்மனாக வழிபடுகின்றோம். சிறு தெய்வம் இந்து மதத்தில் இல்லை. எல்லா தெய்வங்களும் பெருந்தெய்வம்தான். பரம்பொருளைத்தான் பரபிரம்மமாகவும், பரமபதமான விஷ்ணுவாகவும், பரமசிவமாகவும் வழிபடுகின்றோம். இஷ்ட தெய்வ தத்துவம் இந்து மதத்திற்கே உரிய மிக ஆழமான சக்தி வாய்ந்த தெளிவான சத்தியம்.
நீங்கள் யாரை இஷ்ட தெய்வமாக வழிபடுகின்றீர்களோ அவரே பரம்பொருளின் வடிவமாக உங்களை வழிநடத்தி நீங்கள் அந்த பரபிரம்மமான பரம்பொருளான பரமசிவமான பரமபத நிலையை அடையும் வரை அவர் பொறுப்பு. அவர் உங்களை அந்த நிலையை அடைய வைத்து விடுவார். இஷ்ட தெய்வ தத்துவம் இந்து மதத்திற்கே உரிய மிகப்பெரிய சத்தியம். சில பேர் என்கிட்ட கேட்கறது உண்டு, இந்து மதத்துல ஏன் இவ்வளோ கடவுள்கள் சாமி? அது நம்பிக்கை இல்லையப்பா, சத்தியம். இவ்வளோ கடவுள்கள் உண்மையிலேயே இருக்கிறார்கள். யாரெல்லாம் நாங்கள் இருக்கின்ற நிலைக்கு இறங்கி வந்து நாங்கள் இருக்க வேண்டிய நிலைக்கு எங்களை எடுத்துச் செல்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் எங்களுக்கு கடவுள்கள். அவ்வளவு பேர் இந்து மதத்திலே கடவுள்களாக மாறி கடவுள் நிலையிலே இருக்கின்றார்கள். சவநிலையிலிருந்து சிவநிலைக்கு நம்மை அழைத்துச் செல்லும் அத்துணை பேரும் கடவுள்கள். பாண்டி முனீஸ்வரனோ பாப்பாத்தி அம்மாளோ, அங்காள பரமேஸ்வரியோ, ஆத்தா சடைச்சியோ, மகமாயியோ, மாரியம்மனோ, பச்சையம்மனோ, வண்ணாரி தேவியோ, அத்துணை பேருக்கும் உங்களுக்கு பரமசிவ நிலையை பரமசிவத்துவத்தை அளிக்கக்கூடிய சக்தி உண்டு. வணங்கும் தன்மை முக்கியம், யாரை வணங்குகிறீர்கள் என்பதை விட. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சிவனன்றி வேறொரு தெய்வம் இல்லை என்பது சத்தியம். அப்ப தெய்வமாக இருக்கின்ற எல்லோருமே பரமசிவ பரம்பொருளின் வேறு வேறு வடிவங்கள்ன்றதான் உண்மை. அதை விட்டுட்டு சிவனை தவிர வேறு ஒரு தெய்வமுமே இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சத்தியத்தை உள்ளது உள்ளபடி சொல்லுகின்றேன். சிவனை தவிர வேறொரு தெய்வம் இல்லை என்கின்ற வாக்கை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். அப்போ தெய்வமாக இருக்கின்ற எல்லோரும் சிவஸ்வரூபம். அப்படி புரிஞ்சுக்கோங்க. லைஃப் நெகட்டிவா புரிஞ்சுக்காதீங்க. சிவனை தவிர வேறொரு தெய்வம் இல்லை என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன், அதான் சத்தியம். சிவனுக்கு மிக்க தெய்வம் இல்லை, பஞ்சாட்சரத்துக்கு மிக்க மந்திரம் இல்லை, மதுரைக்கு மிக்க க்ஷேத்திரம் இல்லை. நானும் ஒப்புக்கொள்கின்றேன், இது சத்தியம். அப்ப தெய்வங்கள் எல்லாமே சிவபரம்பொருளின் வடிவம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எங்கெல்லாம் நீங்கள் வணங்குகிறீர்களோ, உங்களுக்கு வணங்கத் தோன்றுகிறதோ, அங்கெல்லாம் பரமசிவ பரம்பொருளே வெளிப்பட்டு உங்கள் வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஈசனுக்கு மிக்க தெய்வமும் இல்லை, பஞ்சாட்சரத்துக்கு மிக்க மந்திரமும் இல்லை. சத்தியம், இல்லை என்று சொல்லவில்லை. ஈசனுக்கு மிக்க தெய்வம் இல்லை என்று சொல்லப்பட்டது மற்ற தெய்வங்களை மறுதலிப்பதற்காக, மறுப்பதற்காக அல்ல, மற்றவைகளும் பரம்பொருளின் பாகமே என்ற உண்மையை தெரிந்து கொள்வதற்காக. தினந்தோறும் உங்கள் இஷ்ட தெய்வமான ஏதோ ஒரு தெய்வத்திற்கு, உங்களுக்கு இஷ்டமாக இருக்கின்ற தெய்வத்தின் ஆலயத்திற்கு செல்ல துவங்குங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பக்தியை துவங்குங்கள். தானாக அது பக்குவமாய் அடைந்து பரமசிவ ஞானமாக உங்களுக்குள் மலரும். பல தெய்வ வழிபாடாக பக்தி துவங்கும். வெள்ளிக்கிழமானா ராகு காலத்துல துர்க்கைக்கு விளக்கு போடலாம். ஞாயிற்றுக்கிழமையானா ராகு காலத்துல சரபேஸ்வரருக்கு பூஜை பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு விரதம் இருக்கலாம். சனிக்கிழமை நவக்கிரகங்களை சுற்றி வந்து சனீஸ்வரனை வணங்கலாம். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு சென்று கொண்டைக்கடலை மாலையிட்டு குரு பகவானை வணங்கலாம். பல தெய்வ வழிபாடாக பக்தி துவங்கலாம், தவறில்லை. மெதுமெதுவாக தானாக அது பக்குவப்பட்டு ஒரு தெய்வம் மட்டுமல்லாமல் வேறு ஒரு தெய்வம் இல்லாத பரமசிவ பரம்பொருளை நாடி பரமசிவ ஞானத்தில் நிலை பெற்று சுத்தாத்வைத நிலையை அடையும். ஆனால் இது எல்லாமே வாழ்க்கையின் வேறு வேறு நிலைகளே தவிர ஒன்று மற்றொன்றை விட உயர்ந்தது தாழ்ந்தது என்று நினைக்காதீர்கள். மிக உயர்ந்த ஞானத்திலே, பரமசிவ ஞானத்திலே மலர்ந்த உயிரான ஒரு ஞானியின் உயிரும்
அமீபாவும் உயர்ந்ததோ தாழ்ந்ததோ அல்ல. இந்த பிரபஞ்சத்தின் விளையாட்டில் எல்லாவற்றிற்கும் அதற்கு உரிய இடம் உண்டு. வயலில் இருக்கின்ற பாம்பு சாகும் விதத்திலே, வயலில் இருக்கின்ற எலிகள் சாகும் விதத்திலே மருந்து வைக்க துவங்கினீர்கள். உங்கள் வாழ்க்கையின் வறுமை துவங்கியது. அந்த எலிகள் விநாயகரின் வடிவங்கள், விநாயகரின் வாகனம், அதை கொல்லாதீர்கள் என்று நீங்கள் வாழத் துவங்கியிருந்தால் வாழ்க்கையில் வறுமை வந்திருக்காது. வாழ்க்கையின் வட்டத்திற்குள் இவைகள் எல்லாமே அவைகளுக்குரிய பாகத்தோடு இருக்கின்றன. எலி இருக்கின்ற நிலத்தில்தான் விளைபொருள்கள் இயற்கையாக விளையும். காஞ்சி பரமாச்சாரியாருடைய நினைவுகளை பற்றிய ஒரு நூலை படித்துக் கொண்டிருந்தேன். எவ்வளவு பெரிய ஞான புருஷர்! ஒரு நாள் தன்னை பார்க்க வந்த ஒரு விவசாயியிடம் ஏதோ பழம் வேணும்னு கேட்கிறார். அந்த விவசாயி பறித்ததையெல்லாம் விற்றுவிட்டு இருந்தார். அதனால கிடைக்கவில்லை என்று அங்கு எலி வலையிலே எலி சேர்த்து வைத்திருந்ததெல்லாம் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கிறாரு. பெருமான் பரமாச்சாரியார் கேட்கிறாரு, ஏய், இது பறித்ததா கொறித்ததான்னு. அவன் உடனே சொல்லி விடுகின்றான், சாமி மன்னித்து விடுங்கள், நீங்க கேட்டு இல்லைன்னு சொல்ல முடியாதனால மரத்திலே இருந்ததையெல்லாம் ஏற்கனவே நான் பறித்து விட்டு இருந்தேன். அதனால் எலி வலையிலே சென்று சேகரித்து வைத்திருந்ததை கொண்டு வந்து கொடுத்தேன். உடனே அவரே நேராக வந்து அந்த வலையிலேயே மீண்டும் அதை வைத்துவிட்டு பொரியும் வெல்லத்தையும் சேர்த்து வைத்துவிட்டு வணங்கிவிட்டு செல்லுகின்றார். அவர் சொல்றார், இயற்கை சூழல், இயற்கை சக்கரம் ஒழுங்காக இயங்க வேண்டும். எந்த உயிரையும் மருந்து வைத்து கொல்லாதீர்கள். எலி தின்றது போக நாம் தின்போம் என்று நினைத்து விஷங்களை, விஷ மருந்துகளை வைத்து உயிர்களை கொல்லாமல் இருங்கள். சத்தியமாய் சொல்லுகின்றேன், விளைச்சல் 1000 மடங்கு பொங்கும். ஐயா, விவசாயத்தை இழிவாக தொடர்ந்து காட்டி சைவ வேளாளர்கள் வாழ்க்கையையே அழித்த சினிமாதான் முதலில் அழிக்கப்பட வேண்டிய விஷக்கிருமி. படிச்சவ விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு 100 வருஷமா நம்ம மனசுல பதிய வச்ச படுபாவிகள் சினிமாதாயா சைவ வேளாளர்களுக்கும் வேளாண்மைக்கும் எதிரான முதல் விரோதி. ஏதோ 2 நெல்லை கொறிச்சு தின்னுட்டு போற பூச்சியோ, ஒரு 4 பழத்தை கொறிச்சு தின்னுட்டு போற எலியோ கிடையாதுங்கய்யா. அவங்க எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையின் பாகம். நாலு பூச்சி, 4 எலி தின்றது போக நாம் மீதியை தின்போம்னு இருங்க, நிறையவே விளையும். நம்முடைய ஆதீனங்கள், நித்யானந்த பீடத்தின் மடங்கள் எல்லாவற்றிலும் உரமோ செயற்கை ரசாயன உரங்களோ பூச்சி மருந்தோ இல்லாமல் தான் விவசாயம் செய்கின்றோம். அது மாதிரியான பொருட்களை மட்டும்தான் கொண்டு உணவு சமைத்து பெருமானுக்கும் நிவேதனம் செய்கின்றோம், பக்தர்களுக்கும் அன்னதானம் செய்கின்றோம். இந்த வாழ்க்கை முறை உலகமெங்கும் பரவ வேண்டும். என் பக்தர்கள் யாரும் எந்தவிதமான ரசாயன உரமோ பூச்சி மருந்தோ இல்லாமல் தான் விவசாயம் செய்ய வேண்டும். சைவ முறைப்படிதான் வேளாண்மை செய்ய வேண்டும். அது மாதிரி வேளாண்மை செய்துதான் ஆலயத்திலே பெருமானுக்கு நிவேதனமாக படைக்க வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சைவ முறைப்படியான
உணவு உங்களுடைய உயிர் ஸ்திரமாக இருப்பதற்கான உடலையும் மனதையும் உருவாக்கி வைக்கும். ஐயா, பேனிக் அட்டாக் வராத ஒரு இனிமையான நரம்பு மண்டலத்தை உங்களுக்கு சைவ உணவு அமைத்து கொடுத்து விடும். சுத்தமான சைவ முறைப்படி செய்யப்பட்ட புளியோதரையும் தயிர் சாதமும் மாவடும் ஒருவேளை சாப்பிட்டுட்டு பெருமானே அப்படின்னு இஷ்ட தெய்வத்தின் ஆலயத்தை வலம் வந்து இனிமையாகவும் அமைதியாகவும் தங்கள் வாழ்க்கையை வாழுகின்ற ஒரு போக்கு இருக்கு பாருங்க. ஆழமான நரம்பு மண்டலத்தை, பலமான சக்தி வாய்ந்த நரம்பு மண்டலத்தை அமைத்து கொடுத்து விடும். செல்போன் போதுங்கய்யா வாழ்க்கையை நடத்துறதுக்கு. டிவியை தொலைச்சிருங்க, வாழ்க்கையில பெரிய நிம்மதியோட இருக்கலாம். செல்போன்ல நியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானதை மட்டும் பார்ப்பீங்க. உங்க மேல இன்ஃப்ளூயன்ஸை திணிக்க முடியாது. இந்துக்கள் எல்லோரும் தயவு செய்து டிவி பார்க்கறத நிறுத்திருங்க. செல்போனோட போதும், சோசியல் மீடியா போதும். அப்போ நீங்க என்ன பண்ணலாம், இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத இன்ஃபர்மேஷனை மட்டும் வாங்கிக்கலாம், நேர்மையோடு வாழலாம். யாரும் உங்களை வஞ்சிக்க முடியாது. இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா உங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியாது. பாடியை டீடாக்ஸ் பண்றது, மனசை டீடாக்ஸ் பண்றது. எளிமையான இனிமையான சைவ உணவு பாடியை டீடாக்ஸ் பண்ணும். டிவியை தொலைக்கிறது, டிவி சீரியல்களை தொலைக்கிறது மனசை டீடாக்ஸ் பண்ணும். ஐயா, வாழ்க்கை வெறும் சொத்து சார்ந்தது அல்ல, நீங்கள் வைத்திருக்கும் ஞான தெளிவு சார்ந்தது. உங்களை பற்றியும் சமூகத்தை பற்றியும் உலகை பற்றியும் கடவுளை பற்றியும் நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கின்றீர்களோ அது சார்ந்தது உங்கள் வாழ்க்கையின் மதிப்பு. The value of you is not the zeros in your bank balance, but the heroes you cherish in your inner space. Who is your hero? யார் உங்கள் வாழ்க்கையின் நாயகன்? யார் உங்கள் மீது மிகுந்த தாக்கத்தை செலுத்துகிறார்கள்? கட் அவுட் காலத்துக்கெல்லாம் கெட் அவுட் சொல்லுங்கய்யா. தெளிவா சிந்திக்க துவங்குங்கள். வாழ்க்கையின் நோக்கையும் போக்கையும். எப்படி எல்லா துறையிலையும் டெமோக்ரஸி வந்தது, அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் துறையிலையும் டெமோக்ரஸி தாங்க சோசியல் மீடியா. யாரு வேணா ஒரு செல்போன் மூலமா தங்களுடைய கருத்தை சொல்ல முடியும், கேட்டுக்கொள்ள முடியும். இந்த லார்ஜ் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி சேனல்ஸ் ஆரம்பிச்சு அதை ரிலே பண்ற டிடிஹெச்சையும் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சிருந்து நமக்கு தேவையான இன்ஃப்ளூயன்ஸ் மக்கள் மேல திணிக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் சொல்லி அவனை 24 மணி நேரமும் அளவுக்கு மீறின செக்ஸ் வயலன்ஸ் சார்ந்த பொழுதுபோக்குன்ற பேரால வாழ்க்கை போக்கை செய்ய வச்சு அழிச்சதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ரங்கராஜ் பாண்டே, மாரிதாஸ் எல்லாம் வந்துட்டாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் வாங்க கத்துக்கோங்க. மனசை டீடாக்ஸ் பண்ணுங்க. டிவி பொட்டியை தூக்கி உடைக்கிறது மூலமா. அடுப்பை உடைத்தால் உடம்பு டீடாக்ஸ் ஆகும், டிவியை உடைச்சா மனசு டீடாக்ஸ் ஆகும். அடுப்புக்கும் டிவிக்கும் விடை கொடுத்து விடுங்கள். விடை கொடுக்க முடியாதவர்கள் குறைந்தபட்சம் அதை உபயோகப்படுத்துகின்ற நேரத்தையாவது குறைத்துக் கொள்ளுங்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சத்தியமாக சொல்கிறேன், உண்மை.
கடந்த 48 மணி நேரமா எந்த உணவும் எடுக்காமல் இருக்கின்றேன். உணவே இல்ல. வெறும் ஜூஸ் கூட கிடையாது. சாறு பிழிந்து, இந்த ஆப்பிளுடைய சாறு பிழிந்து அந்த சாறை உலர்த்தி அதை பொடி செய்து மேலிக் ஆசிட் பவுடர்னு சொல்லுவாங்க. அந்த பவுடரை கொஞ்சம் தண்ணியில போட்டு குடிச்சிட்டு உட்கார்ந்திருக்கேன். உள்ள பரமசிவத்துவம், இந்த பரமசிவ நிலையிலே ஒன்றி இருக்கும் இந்த சமாதி பொங்குகின்றது. நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் எந்தெந்த உணவையெல்லாம் எடுப்பதனால் எனக்குள் அந்த சமாதி நிலை பொங்குகிறதோ அந்த உணவையெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்குள்ளும் அந்த உயர்ந்த சக்தி நிலை மலரத் துவங்கும். என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்றேன். ஐயா, எப்படியாவது என்னை அழித்து விட வேண்டும் என்று எல்லாவித முயற்சிகளையும் செய்த அந்த கும்பல், நீங்கெல்லாம் நினைக்கலாம், உங்களை அழிக்கணும்னு அவங்க ஏன் சாமி அவ்வளோ வேகமா வேலை செஞ்சாங்க, இன்னும் செஞ்சிட்டு இருக்காங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மனித இனத்தின் அடுத்த பரிமாணத்தின் உயிர்ப்பு நான். மனித இனத்தின் அடுத்த பரிமாணத்தின் சாத்திய கூரை எனக்குள் வைத்திருக்கின்றேன். இது நிகழ்ந்துவிடக் கூடாது என்கின்ற நோக்கத்தோடு இருக்கின்ற தீய சக்திகள், அரக்கர்கள், தாங்கள் அரக்கர்கள், அரக்க இனம் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்ளுகின்ற ராட்சதர்கள், பேரரக்கர்கள், மனித இனத்தின் அடுத்த பரிணாமம் நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதை தங்கள் வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டிருப்பவர்கள். ஏன்னா மனித இனத்தின் அடுத்த பரிமாணம் நிகழ்ந்து விடுமானால் இவர்களுடைய கருத்துக்கள், கொள்கைகள் எல்லாமே தவறு என்று உலகத்திற்கு சொல்லப்பட்டுவிடும். உலகத்திற்கு தெரிந்துவிடும். அது நடந்துவிடக்கூடாது என்பதற்காக கடைசி விளக்கு நான் தான் என்று அவர்களுக்கு தெரியும். எப்படியாவது என்னை அணைத்து விட வேண்டும் என்று இத்துணை பாடுபட்டார்கள். ஆனால் எம்பெருமான் சித்தம் வேறாக இருக்கின்றது. இந்த முறை ஞான மலர்ச்சியை, அடுத்த நிலை உயிர் மலர்ச்சியை செய்தே விடுவது என்று பெருமான் சித்தத்திலே இருப்பதனால் அவர் தன்னைத்தானே காத்துக்கொண்டார், தன்னைத்தானே காத்துக்கொள்கிறார். காலபைரவன் பேரருளாலே, ஆகாச பைரவன் பேரருளாலே பரமசிவம் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்கின்றது. தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வதே உங்கள் எல்லோருக்குமான ஒரு நல்ல செய்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்க எல்லாருக்கும் ஜீவன் முக்தியை, பரமசிவ நிலையை, பரமசிவத்துவத்தை அழித்தே தீரப்போகிறது. அதுக்காகத்தான் என்னை இன்னும் உயிரோட வச்சிருக்கு. இல்லைன்னா நான் இந்நேரம் 10,000 தரம் செத்து இருக்கணும். சாகடிக்க நினைத்த கும்பல் மிக 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 சக்தி வாய்ந்த விஷத்தை உடலுக்குள்ளே செலுத்தி விட்டார்கள். சில பல முறை எப்படி செலுத்தினார்கள் அப்புறமா நேரம் வரும், காலம் வரும்போது சொல்றேன். உடம்புக்குள்ள செலுத்திட்டார்கள். அந்த விஷத்தை வெளியேற்றி ஆரோக்கிய நிலைக்கு மீண்டும் நான் வருவதற்கு நான் என்னெல்லாம் செஞ்சனோ அதை நீங்க செஞ்சீங்கன்னா மரணமில்லாத பெருநிலையை நீங்களும் அடைந்து விடுவீர்கள். அதை தான் இந்த காயகல்ப யோகமாக 21 மாசம் உங்க எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறேன். முதல் விஷயம், சாப்பிடாதீங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க. நான் உலகத்துக்கு பல்வேறு நன்கொடைகளை கொடுத்துருக்கேன். நிறைய சேவை பண்றோம், நல்லது பண்றோம். அந்த எல்லா புண்ணியமும் உங்களுக்கு தான், பக்தர்களுக்கு தான். எனக்கு புண்ணியமும் கிடையாது, பாவமும் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு, யாராவது ஒருத்தர் கேன்சர் வியாதியோட வராருன்னா நான் அவரை தியான சிகிச்சை மூலமா ஹீல் பண்ணிட்டேன்னா
அவர் ஹீல் ஆயிட்ட உடனே அவர் மனம் உவந்து ஆனந்தத்தோட வாழ்த்துற அந்த புண்ணியம் எனக்கு கிடையாது. எந்தெந்த பக்தர்கள் எல்லாம் இந்த சங்கத்துக்கு உதவியாக இருந்து, சங்கத்துக்கு பலமா இருந்து, இந்த கைலாசத்துக்கு சேவை பண்றீங்களோ அந்த புண்ணியம் எல்லாம் அவங்களுக்கு. இப்ப அவருக்கு கேன்சர் வந்தது ஏதோ ஒரு கர்மத்தின் காரணமா தான். அப்ப அந்த கர்மம் யாருக்கு போறது? இப்ப அவர் கேன்சர் சரி பண்ணிட்டேன், அந்த கர்மம் யாருக்கு போறது? எனக்கு வராது. எனக்கு அந்த கர்மம் கிடையாது. எனக்கு பாவமும் கிடையாது, புண்ணியமும் கிடையாது. அந்த கர்மம் அப்ப யாருக்கு போகும்? அது அப்படியே பேங்க்ல உட்காந்துட்டு அவதூறு பண்றவனுக்கெல்லாம் போய் சேரும். யார் யாரெல்லாம் கைலாச துரோகம் பண்றாங்களோ, சங்க துரோகம் பண்றாங்களோ, குரு துரோகம் பண்றாங்களோ, சாமி அவதூறு பண்றாங்களோ அவனுங்களுக்கு எல்லாம் போகும். அதனாலதான் சொல்றேன், ஏண்டா யாராவது என்னையோ நம்ம சங்கத்தையோ அவதூறு பண்ணும் பொழுது நான் வேண்டாம்பான்னு சொல்றது என்ன காப்பாத்திக்கிறதுக்காக இல்ல. அப்பா உன்னை காப்பாத்திக்கடா, நான் நிறைய சேர்த்து வச்சிருக்கேன்டா, பேங்க் பேலன்ஸ் ஓவரா இருக்குடா. ஆரம்பத்திலேயே ஆயிரக்கணக்கான கேன்சரை எல்லாம் சரி பண்ணி எல்லாம் பேங்க்ல உட்கார்ந்துருக்கப்பா. ஐயோ தெரியாம பேசுறானுங்களே, நான் என்ன பண்ணுவேன்? சிசுபாலன் கிருஷ்ணனை அவதூறு செய்த போது கிருஷ்ணர் வேணாம்னு சொன்னது தன்னை காத்துக் கொள்வதற்காக அல்ல. ஐயோ அப்பா உன்னை காத்துக்கொள். ஏன்னா வெறுமனே வார்த்தையால பேசுனா சிசுபாலன் என்ன நினைச்சிருப்பான்? பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். நான் திட்டினா அவரு திட்ட போறாரு, அவ்வளவுதானே. அவர் என்ன திட்டுற அளவுக்கு இறங்கி வந்தா அதுவே அவருக்கு அசிங்கம் தானே. அதாவது சிசுபாலனுக்கு பதில் சொல்ற அளவுக்கு கிருஷ்ணர் இறங்கி வந்தா கிருஷ்ணருடைய பிரஸ்டீஜுக்கு அதுவே அசிங்கம். அந்த அளவுக்கு அவர் அசிங்கப்பட்டாலே போதும் நினைச்சுதான் சிசுபாலன் திட்டுறான். ஆனா கிருஷ்ணனுக்கு மட்டும்தான் தெரியும் திட்டினா இவர் திருப்பி திட்ட போறதில்ல, கர்மம் வந்து அவன் உயிரே போக போகுதுன்னு. சிசுபாலன் உயிரே போக போகுது அப்படின்னு கிருஷ்ணருக்கு மட்டும்தான் தெரியும். கிருஷ்ணன் நினைக்கிறாரு, அப்பா டேய், ஒரு சாதாரண மனுஷனை நீ திட்டினா அவன் திருப்பி திட்டுவான், அந்த மாதிரி சண்டையில போய் உன் டைமை ஸ்பெண்ட் பண்றா, அது மாதிரி இருந்தா பரவாயில்லடா, நீ அந்த லாஜிக்கை எடுத்துட்டு வந்து இந்த லாஜிக்கோட பொருத்தாதடா. சாதாரண மனுஷன் மாதிரி பார்க்கறதுக்கு நான் இருந்தனால சாதாரண மனுஷன் ஃபங்க்ஷன் ஆகிற சாஃப்ட்வேர் அந்த லாஜிக்ல நான் ஃபங்க்ஷன் ஆகலப்பா. நான் ஃபங்க்ஷன் ஆகிறது லாஜிக்கே இல்ல, மேஜிக்கு. உனக்கு எங்க புரிய போகுது? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என்னையும் சங்கத்தையும் அவதூறு செய்ய முயற்சித்தவர்கள், அவதூறு செய்தவர்கள், தாக்க முயற்சித்தவர்கள், தாக்கியவர்கள், அவர்களை நான் வேண்டாம்னு சொல்லது எனக்காக இல்ல, வேண்டாம் தாக்காதீர்கள்னு சொன்னது எனக்காக இல்ல, அவங்களுக்காக. பாவம் கடைசியில என்னாச்சு? வாயால பேசினா வாயால பதில் வரும்னு சிசுபாலன் நினைச்சுக்கிட்டு கொடுக்க கூடாத இடத்துல வாய் கொடுத்தான். புறப்பட்டது சுதர்சன சக்கரம். எங்களை எல்லாம் சுத்தி ஏகப்பட்ட சக்கரம், மண்டலம், பாதுகாப்பு வளையம், பைரவருங்க, கால பைரவருங்க, ருத்ரர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்கடா, சொன்னா கேளுங்கடா. பரமசிவனை நம்பினா நல்லது பண்ணுவாரு, நம்பலைன்னா சரின்னு சும்மா விட்டுருவாரு. நம்பனா நல்லது பண்றது மூலமா அவர் இருக்கிறார்னு நிரூபிப்பாரு. காலபைரவர் அப்படி இல்லடா, நம்பலன்னா உன்னை அழிக்கிறது மூலமா அவர் இருக்கிறார்ன்றத நிரூபிப்பார்ரா, சொன்னா கேளுங்கடா. நான் என்னடா பண்ணுவேன் இதுக்கு மேல? சரி, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். அதுக்கு மேல அதாவது கேட்கறாங்களோ இல்லையோ, நான் ஊதர சங்க ஊதிக்கிட்டே இருக்கேன். கேட்டு புரிஞ்சுக்கிட்டா நல்லது, இல்லைன்னா அவங்க வாழ்க்கை, அவங்க கர்மம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என்னைய சும்மா ஒண்ணு வம்பு பண்ணாம விட்டுருந்தீங்கன்னா, நான் ஏதோ இந்த கதவை தர காத்து வரட்டும் அப்படின்னு
ஏதோ போற வர 1-2 பத்திரிக்கைங்கள, வார பத்திரிக்கையில என் வாய்க்கு வந்ததை ஒரு பத்திரிக்கையில ஆர்டிக்கிளா எழுதிக்கிட்டு, போறவன் வரவனுக்கெல்லாம் அப்பா தியானம் பண்ணு, அன்கிளட்ச் பண்ணு அப்படின்னு எதையோ வாய்க்கு வந்ததை சொல்லிக்கிட்டு, பரம்பரையா இருக்கிறதுல 290, 91, 92, 93, 94 அந்த நம்பர்ல ஏதோ ஒரு நம்பரா இருந்துகிட்டு, ஏதோ ஒரு மடத்துல பிறந்துகிட்டு, மீனாட்சி காமாட்சின்னு சொல்லிக்கிட்டு, ஒரு பட்ட புளியோதரையோ ஒரு கப்பு தயிர் சாதத்தையோ தின்னுபிட்டு, நான் பாட்டுக்கு தியானம் பண்ணிட்டு இருந்துட்டு சிவனேன்னு சிவலோகம் போய் சேர்ந்திருப்பேன். ஏதோ 4 பேருக்கு நல்லதை சொல்லிவிட்டு, அப்பா சிவாய நமன்னு சொல்லு, ராமாகிருஷ்ணான்னு சொல்லு, தியானம் பண்ணு, ஒரு ஞானம் அடைன்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பேன். 10ஓட 1, 11 நம்பரோட நம்பரா இருந்திருக்கும். அத்தை விட்டு இல்லாத வம்பெல்லாம் பண்ணி விஷத்தை என் உடம்புக்குள்ள ஊத்த, டேய் நான் வரும்போதே இந்த ஞானத்தை உலகத்துக்கெல்லாம் கொடுக்கிற சக்தியோட இறங்கி வந்திருக்கேன். பெருமான் அனுப்பிச்சிருக்காரு. இப்ப விஷத்தை வேற உள்ள ஊத்துனீங்கன்னா போன தரமாவது கண்டத்திலேயே கட்டினாரு. இப்ப கண்டத்துல கட்டினது மட்டும் இல்லாம திருப்பி துப்புறது வேற கத்து கொடுத்துட்டாரா? அது மட்டுமல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த தரம் இவர்கள் விஷத்தை உடலிலே செலுத்திய போது பெருமான் 2 பண்ணிட்டாரு. ஒண்ணு, அது உள்ள போகாம கண்டத்திலேயே தடுத்து நிறுத்தி திரும்ப இவனுங்க மேல துப்புறதுக்கும் கத்து கொடுத்துட்டாரு. 2வது, இந்த விஷம் உடலை பாதிக்காமல் இருக்கின்ற அந்த தியான நுட்பம், ஞான நுட்பத்தை உலகத்திற்கே கொடுக்கிறதுக்கு டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்டாரு. அதனால இப்ப காயகல்பம்ன்ற மிகப்பெரிய ஞான விஞ்ஞானம் வெறும் உயிரால் மட்டும் பரமசிவ நிலையை அடைவது மட்டுமல்லாமல் உடலாலும் நிரந்தரமாக ஜீவசமாதியிலேயே இருக்கிற அறிவியலையும் சேர்த்து கொடுத்துட்டாரப்பா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். குறைந்தபட்சம் 10,000 சந்நியாசிகள், உடல் வாடாத சந்நியாசிகள், ஜீவ சமாதியில் இருக்க போகின்ற, இறந்த பிறகும் உடல் வாடாத ஜீவ சமாதியில் இருக்க போகின்ற சந்நியாசிகளை உருவாக்கி வைப்பதன் மூலமாக காலம் காலமாக இந்து மதத்தினுடைய காயகல்ப ஞானத்திற்கு சாட்சி செய்து வைப்பேன். பத்தாயிரம் சந்நியாசிகள் குறைந்தபட்சம். தாய்லாந்துல ஒரு பெரிய புத்த மதத்தை சார்ந்த ஞானி காஞ்சிபுரத்திலிருந்து சென்ற ஞான சம்பிரதாயம் தான் அந்த இடத்துல புத்த மத சம்பிரதாயமாக மலர்ந்திருக்கிறது. அங்க ஒரு ஞானி பல ஆண்டுகளாக உடம்பை விட்ட பிறகும் உடம்பு எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் ஜீவசமாதியில் உட்கார்ந்திருக்கார். அந்த ஞானத்தை இப்பொழுது பெருமான் அழித்து விட்டான். எனக்கு விஷம் வச்சு உங்க வம்சத்துக்கே விஷம் வச்சுக்கிட்டீங்களேடா, சொந்த காசுல சூன்யம் வச்சுக்கிட்டீங்களேடா. ஏதோ 10ஓட 1, 11, அத்தோட 1, இது 1 நம்பரோட நம்பரா போயிருப்பனா? 90, 91, 92, 93, 94, 95ன்னு போயிருப்பேன். மிஞ்சி போனா ஒரு கப்பு தயிர் சோறும் ஒரு கப்பு புளியோதரையும் தின்னுட்டு மீனாட்சி மீனாட்சின்னு தாயாரை கும்பிட்டு இருப்பேன். என்ன யாராவது 4 பேர் பக்தருங்க பணம் கொடுத்தாங்கன்னா ஒரு வெள்ளியிலையோ இல்லை தங்கத்திலையோ 4 ருத்ராட்சம் பண்ணி போட்டுட்டு இருந்திருப்பேன். அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணும் பண்ணாம சும்மா இருந்திருப்பேன்லடா. அன்னை பராசக்தி இந்த உயிர் இங்கு மலர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிர் உறவான பெருமானோடு திருக்கையிலையிலே சுகித்திருப்பதை கூட தியாகம் செய்துவிட்டு வருகிறார்கள். எங்க போனாலும் தாயார் போனா பெருமான் கூடயே இருக்க போறார்ன்றது அது வேற விஷயம். ஆனா ஸ்தூலமாக பெருமானை அனுபவித்துக் கொண்டிருந்த
அனுபவித்துக் கொண்டிருக்கும் அதை கூட தியாகம் செய்துவிட்டு பெருமாட்டி காஞ்சி மண்ணிற்கு வருகின்றாள். எப்படி அந்த திருக்கைலாய சூழலை, திருக்கைலாயத்தை பூமியிலே அவள் உருவாக்குகின்றாள், அந்த கதையை தொடர்ந்து கேட்போம். அதை தொடர்ந்து புரிந்து கொள்வோம். அதை அடுத்தடுத்த சத்சங்கங்களிலே